கேஸ் இங்க பாத்தீங்கன்னா ரேண்டம் வேரியபிள் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனுங்கிறது இது எல்லாமே ஒன் டியோட கேஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. ஒன் டைமென்ஷனல் கேஸ் கேஸ் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறாங்க. இங்கிருந்து இது வரைக்கும் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒன் டியோட கேஸ். ரேண்டம் வேரியபிள் வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாமே ஒன் டி. இங்கிருந்து ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஜாயிண்ட் டென்சிட்டி அண்ட் மார்ஜினல் ஃபங்க்ஷன் கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டென்சிட்டி ஃபங்க்ஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ டியோட கேஸ். அப்போ இது ஒன் டியோட கேஸு, இது வந்து டூ டியோட கேஸு. இது மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது வந்து நம்ம மீன் வேல்யூ கண்டுபிடிக்கோட ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸு. இ ஆஃப் எக்ஸுங்கிறது நத்திங் பட் மீனோட வேல்யூ கண்டுபிடிக்குது. எப்படி ப்ராபபிலிட்டி கேஸ் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறோம் அதனோட ஐடியா. அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸு, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து இங்கே என்ன நோட் பண்ணுறாங்கன்னா இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் நோட் பண்ணுறாங்க. இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஸோ எப்படி நோட் பண்ணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கிற ஐடியா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ். அதில் கோவேரியன்ஸும் கண்டுபிடிக்கலாம், அண்ட் ஆல்சோ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கலாம். இதில் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆல்ரெடி கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சி போட்டுக்கிறோம். அப்போ கோவேரியன்ஸும் கண்டுபிடிக்கலாம் அண்ட் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மொமெண்ட் ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் அது எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோங்கிற கான்செப்ட் 3 பார்ட்டாக டிவைட் ஆகிருக்கு. ப்ராபபிலிட்டியோட லென்த்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டாக டிவைட் ஆகிருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் என்ன, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்ன, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்ன, அதை பேஸ் பண்ணி பார்த்துட்டு அதனோட கான்செப்ட்ல மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷனில் இ ஆஃப் எக்ஸ் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதனோட ஐடியா முடிஞ்சிருக்க நம்ம இன்னைக்கு பிடிக்க பார்க்கலாம். சரிங்களாம்மா? இப்போ ரேண்டம் வேரியபிள். ஸோ ரேண்டம்ங்கிறது என்னன்னா நம்ம ஏதோ இப்போ ஒரு ஆக்சுவலாக அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும், பரிசு உழவு மாதிரி தான். சப்போஸ் நம்ம நிறைய இது இருக்குன்னு வச்சுக்கலாம், இது நிறைய கண்டென்ட் மேபி பாலோ சரி நம்ம ரெட் பால் ப்ளூ பால் அந்த மாதிரி இருக்குதுன்னா நமக்கு தெரியாது. ஒரு கண்ணை கட்டிட்டு நம்ம ஒரு பால் எடுக்கிறோம், அது ரெட் பால் வருமோ ப்ளூ பால் வருமோ அந்த மாதிரி தெரியாது. ஸோ அந்த மாதிரி ரேண்டமைஸாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு பேர் வந்து ரேண்டம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பால்ஸ் இருக்கும், அதில் 2 பால் எடுக்கிறோம் 3 பால் எடுக்கிறோம் அந்த மாதிரி வேரியபிள் டிபெண்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு பேர் ரேண்டம் வேரியபிள்ங்கிறாங்க. ஸோ ரேண்டம் வேரியபிள்ஸ் வந்து ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து ஸோ வேரியபிளாக டிபெண்ட் பண்ணி வரதுக்கு பேர் ரேண்டம் வேரியபிள்ங்கிறாங்க. அந்த ரேண்டம் வேரியபிள் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக டிவைட் ஆகுது. ஒன்று டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள், அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஸோ டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் இஸ் நத்திங் பட் த கரஸ்பாண்டிங் வேல்யூ இருக்கும். சப்போஸ் எக்ஸ் 0 1 2 அப்படின்னு வருதுன்னா அது கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டியோட வேல்யூஸ் கிடைக்கும். மேபி 1/3 1/3 1/3 இந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்கும் கரஸ்பாண்டிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் டைப்பில் இருக்கும். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் கமா 0 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 2 அந்த மாதிரி கான்செப்டில் நம்மளுக்கு வேரியபிள் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் டைப் இந்த மாதிரி இன்டர்வல் டைப்பில் இருக்கும். தட் மீன்ஸ் இன்டர்வல்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு 0, 2 இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸு. ஸோ டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்னா எக்ஸாக்டாக வேல்யூஸ் இருக்கும், அண்டு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னா யூ கேன் டிவைன் இந்த இன்டர்வல் ஃபார்மேட், மேபி க்ளோஸ் இன்டர்வல் ஆர் ஓப்பன் இன்டர்வல் எந்த ஃபார்மேட்லாம் இருக்கும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ ஓகே, இப்போ இதன் நோட்டேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது பேர் நோட் பண்ணும்போது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் பேஸ் பண்ணி வரதுக்கு பேர் வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற ப்ராபபிலிட்டிக்கு பேர் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனும், அது இன்டர்வல் ஃபார்ம் பண்ணி வரதுக்குரிய கான்செப்டுக்கு வரக்கூடிய பேர் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இது எஃப் ஆஃப் எக்ஸ் நோட் பண்ணுறாங்க அண்ட் இது பி ஆஃப் எக்ஸ் நோட் பண்ணுறாங்க. சரி, இப்போ நார்மல் பேசிக் இன் லோவர் கிளாஸ் வரையும் நம்மளுக்கு தெரியும். ஒரு ப்ராபபிலிட்டியோட வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஏங்கிறது ஒரு ஈவெண்ட் இருக்கும். அந்த ஈவெண்ட்டு அண்டு ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் எஸ்ங்கிற ஒரு சாம்பிள் ஸ்பேஸில் எஸ்ங்கிற சாம்பிள் ஸ்பேஸில் மேபி ஒரு காயினே ரன் ஆகுது வச்சுக்கலாம். ஒரு காயின் ரன் ஆகுதுன்னா ஒன்று ஹெச் இருக்கலாம் இல்லைன்னா டெய்ல் இருக்கலாம், 2 பாசிபிள் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் எஸ் எவ்வளோ இருக்கும்? 2 இருக்கும். ஹெச்ங்கிறது ஒரு ஈவெண்ட் அண்ட் டெய்லுங்கிறது ஒரு ஈவெண்ட், அப்போ 2 ஈவெண்ட் இருக்குது. அப்போ ஹெச்ங்கிறது ஒரு ஈவெண்ட், ஹெட் விடுவதற்கான ஈவெண்ட். சரிங்களா? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெச் என்ன சொல்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் ஹெச்
in the sample space divided by n of s. அப்போ நம்பர் ஆஃப் ஹெச்ங்கிறது இந்த ஒரே ஒரு காயின் தான் டாஸ் பண்ணுறோம். ஒரே ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது எத்தனை ஹெட் இருக்குது? ஒன்று தான் இருக்குது. அப்போ 1 டிவைட் பை சாம்பிள் ஸ்பேஸோட நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் 2 பாசிபிள் இருக்குது, ஹெட் அண்ட் டெய்ல். அப்போ 2. இதுதான் வந்து ப்ராபபிலிட்டியோட பேசிக் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதுதான். அப்போ ஈவெண்ட்ஸ் என்ன இருக்குது உள்ள ஒரு சாம்பிள் ஸ்பேஸ். இது காயின் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த பார்ட் எடுத்துட்டாலும் சரி. இப்போ டைஸ் த்ரோ பண்ணுறாங்க. டைஸ் த்ரோ பண்ண என்ன கிடைக்கும்? ஒரே ஒரு டை. அப்போ 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 6 பாசிபிள் இருக்குது. அப்போ அந்த 6 பாசிபிள் ஈவன் நம்பருக்கு உண்டான ஈவெண்ட் என்னன்னு கேட்பாங்க. பாசிபிள் ப்ராபபிலிட்டி ஈவெண்ட் என்னம்பாங்க. ஈவன் நம்பர் என்ன இருக்க போகுது? 2, 4, 6. இது எல்லாம் ஈவன் நம்பர். அப்போ டோட்டல் ஆஃப் ஈவன் நம்பர் என்ன இருக்குது? E ஈக்குவல் டு 2, 4, 6. இது 3 ஈவெண்ட். அப்போ n ஆஃப் E எவ்வளோ இருக்க போகுது? n ஆஃப் E ஈக்குவல் டு 3. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் நம்பர் கேட்டாங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் நம்பர் எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. n ஆஃப் s எவ்வளோ இருக்குது? டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் வந்து இங்கே வந்து 6 இருக்குது. அப்போ 3/6. அப்போ வேல்யூஸ் டிபெண்ட் பார்த்தீங்கன்னா 1/2. ஓகேங்களா? அப்போ அதனோட ஐடியா பொறுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 1/2னாலும் கிரேட்டர் தேன் 0, இங்கே இப்போ 3/6னாலும் கிரேட்டர் தேன் 0. அப்போ நம்ம எந்த கேஸ் எடுத்துட்டாலும் நம்மளோட ப்ராபபிலிட்டியோட வேல்யூஸ் என்ன கிடைக்குதுன்னா ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும், நெகட்டிவ் வேல்யூ கிடைக்காது. அதனால சொல்கிறேன் P of I is greater than or equal to 0. Okay, all non-negative numbers. So also sum of the probability. இப்போ பார்த்தீங்கன்னா இதனோட வேல்யூஸ் என்ன கிடைக்குது? 0.5 தான் கிடைக்குது. இதனோட வேல்யூஸ் என்ன கிடைக்குது? 0.5 தான் கிடைக்குது. இது மாதிரி எத்தனை பாசிபிள் இந்த சாம்பிள் ஸ்பேஸ் இருக்குதோ அத்தனை பாசிபிளோட ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணாலும் அதனோட வேல்யூஸ் என்ன தான் வருங்கிறாங்க? 1 தான் வருங்கிறாங்க. சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டியோட வேல்யூஸ் இஸ் 1 only. ஸோ அப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் இஸ் லைஸ் பிட்வீன் 0 to 1. Probability values is lies between 0 to 1. This is a very important point. இங்கே ப்ராபபிலிட்டி P நோட் பண்ணுறது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம ரன் பண்ணுறோம். அதே f of xங்கிறது இதே ஐடியா தான். இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்வல் ஃபார்மேட் -∞ இன்ஃபினிட்டி நோட் பண்ணுறாங்க. மேபி இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கூட இருக்கலாம். ஓகே, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கூட இருக்கலாம். அப்போ அதனோட வேல்யூஸ் என்னங்கிறாங்க? கண்டிப்பாக f of xோட டிபெண்ட் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கணும்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அண்டு இந்த -∞ வந்து இங்கே சம்மேஷன் கேஸில் நோட் பண்ணுவாங்க. அதே இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஐடியாவில் நோட் பண்ணுவாங்க. இன்டர்வல் கேஸ் வர எல்லா ப்ராபபிலிட்டி வந்து இன்டகிரேஷன் ஐடியாவில் நோட் பண்ணுவாங்க. தட் நோட்டேஷன் இஸ் சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி கூடும்போது சம் ஆஃப் தட் இன்டெகிரல் ஓவரால் இன்டெகிரல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனோட வேல்யூ ஒன்று தான் இருக்கும். அப்போ இங்கே எப்படி சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு 1 வருதோ அந்த கண்டினியூஸ் இன்டர்வலோட ஓவரால் இன்டர்வல் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு 1 தான் கிடைக்கும். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரியாம்மா? இதில் பேசிக் டெஃபினிஷன். ஸோ இப்போ ரெண்டையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது எப்படி பண்ணுறாங்கன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் A to B கண்டுபிடிக்கிறதுக்கும் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அந்த இன்டெகிரல் வேல்யூவோட வேல்யூஸும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறது ஒரு டெஃபினிஷன் இருக்குது. ஸோ இது மேபி ரெண்டையும் கம்பைன் பண்ணி கேட்டாங்கன்னா இதை நம்ம அப்ளை பண்ணி நம்ம போட்டோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். இப்போ நம்ம 3 கேஸ் பார்த்துக்கிறோம். தட் மீன்ஸ் ரேண்டம் வேரியபிள்னா என்ன பார்த்துக்கிறோம், டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்னா என்ன பார்த்துக்கிறோம், அண்ட் ஆல்சோ இதுலேருந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னா என்ன பார்த்துக்கிறோம். இதுலேருந்து என்ன பார்த்துக்கிறோம்? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் P of x நோட் பண்ணுவோம் அண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் F of x நோட் பண்ணுவோம். இதுக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா டேரெக்டாக வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. 1, 2, 3ன்னு டேரெக்டாக வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ப்ராபபிலிட்டி இதுக்கு பேர் என்னது? ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா நம்மளுக்கு இன்டர்வல் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. இன்டர்வல் ஃபார்மேட்டில் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அந்த ஆல்சோ ரெண்டையும் லிங்க் பண்ணும்போது என்ன கிடைக்கிறாங்க? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் லைஸ் பிட்வீன் A to B னா இந்த இன்டெகிரல் A to B இது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கிடைக்கிறாங்க. இது ஒரு பார்ட். இதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து நம்ம பார்க்கும்போது சப்போஸ் ஒரு ஃப்ரீக்வன்சி வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிப்போமோ? ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட லிங்க்ல எக்ஸ் ஃப்ரீக்வன்சி வேல்யூ, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வேல்யூ இப்படி கிடைக்கும் போது நம்ம குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? இங்கே 1, 5, 8ன்னு வருதுன்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எழுதுவோம் 1. அப்போ இந்த 5 + 1 வந்து 6. இந்த இது எழுதும் போது எவ்வளோ கிடைக்கும்? 14. இந்த மாதிரி கான்செப்டில் நம்மளுக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதே ஐடியா தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன். ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் இது 2 டைப். இது டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், கண்டினியூஸ் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும். இது கண்டினியூஸ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இது. சரிங்களா? இந்த பக்கம் இன்டெகிரேஷன் வருது, கண்டினியூஸோடது. டிஸ்கிரீட்டோடது பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டில் வருது. இந்த கான்செப்டில் வருது டிஸ்கிரீட்டோட.
அப்போ ஒரு எக்ஸாம்பிள் போட்டுருங்க. இப்போ என்னன்னா எக்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இது எப்படி நோட் பண்றாங்க பாத்துங்க. இது 0, இதனோட ப்ராபபிலிட்டி 1/2. அப்போ இதனுடைய ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா 1/2 தான். இதனோட வேல்யூ 1ன்னு வச்சுட்டீங்கன்னா இதனோட ப்ராபபிலிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/3 இருக்குதுன்னா இது எப்படி ஆட் பண்ணி போடுறாங்க பாத்துங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி போடணும். அதுதான் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டால் என்ன கிடைக்கும்? 1/2 plus 1/3 that is equal to 2 LCM 6 pi/6. ரெண்டையும் ஆட் பண்ணா கிடைக்குது pi/6. சப்போஸ் இங்க 2ன்னு வந்துச்சுன்னா இங்க 0ன்னு போட்டீங்கன்னா இது ரெண்டையும் மூணையும் ஆட் பண்ணி போடணும். pi/6 plus 0 வந்து pi/6. ஸோ அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா 3 போட்டிங்கன்னா இங்கே 1/6 போட்டிங்கன்னா அப்போ 6/6 தட் வேல்யூ இஸ் 1. அப்போ நம்ம சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 1. அப்போ இதோட நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிடும். நம்ம எப்படி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கான்செப்ட் போட்டோமோ அதே மாதிரி ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அதே மாதிரி ஐடியா தான் இந்த கேஸில் நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனில். இதே ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் தட் மீன்ஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனில் இன்டகிரேஷன் ஐடியா அப்ளை பண்ணுறாங்க. ப்ராபபிலிட்டி கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் வரும்போது ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு என்ன இது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இந்த பிடிஎன்ங்கிறது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இப்போ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் போது இது எப்படி நம்ம ஆட் பண்ணி போட்டோமோ அதே கேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இன்டெகிரல் பண்ணி போடுறாங்க. இந்த வேரியபிள் எக்ஸை வச்சு இன்டெகிரல் பண்ணி போடுறாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வரலாம். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனா நான் என்ன சொன்னேங்க, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் போது ஆட் பண்ணி போடணும். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனா நாம இன்டெகிரல் பண்ணி போடணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இதோட ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக பார்த்தா நான் டிகிரீசிங் ஃபங்க்ஷன். நான் டிகிரீசிங் ஃபங்க்ஷன் அனதர் நேம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்குங்கிறாங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கும். இங்கே வேல்யூ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1/2க்குன்னா இங்கே 1/2 இருக்கும். அடுத்தது என்னது? இங்கே 1/3 இதுன்னா இந்த வேல்யூ விட இந்த வேல்யூ அதிகம். 1/2 pi/6 அதிகம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து 0ன்னு கொடுத்தனால pi/6 இருக்குது. அடுத்த வேல்யூ 1/6னா நம்மளோட வேல்யூ என்னது? 1/6 இருந்து இங்கே pi/6 இருந்து என்னென்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு? 1ன்னு ஆயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு தெரியுது ஒரு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுங்கிறது என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நான் டிகிரீசிங் மீனிங் இட்ஸ் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கு. ஸோ அதுதான் அவங்க சொல்லிக்கிறாங்க நான் டிகிரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்குங்கிறாங்க. கண்டிப்பாக அதனோட வேல்யூ ஸ்லைஸ் பிட்வீன் என்ன இருக்கிறாங்க? 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கிறாங்க. கரெக்டாக எண்ட் ஆஃப் ரிசல்ட்ங்கிறது 0 ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கே 1/2 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 1/2லேருந்து எங்கே முடியுதுங்க? இங்கே 1ல் முடியுது. இதுக்கு மேலே போகாது. டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராபபிலிட்டி 1ன்னு இதுக்கு மேலே போகாது. ஸோ அதுதான் அவன் லைஸ் பிட்வீன் திஸ் வேல்யூ. இப்போ கண்டினியூஸ் ப்ராபபிலிட்டியோட வேல்யூனால மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூவாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பிளஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ வந்து 1ஆகவும் மைனஸ் இன்ஃபினிட்டி நெகட்டிவ் வேல்யூ வந்து 0ஆகவும் இங்கே கிடைக்குங்கிறாங்க. ஸோ அது ப்ராப்ளம் போடும்போது தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டையும் லிங்க் பண்ணி பார்க்குறாங்க. ரெண்டு எப்படின்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கும் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனுக்கும் எப்படி லிங்க் பண்ணி பார்க்குறாங்கன்னா ஆல்ரெடி இது இன்டகிரேஷன் நல்லா பார்த்துங்க. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்? ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இந்த இன்டகிரல் இங்கே வந்ததுன்னா அதுக்கு பேர் டெரிவேட்டிவ். அதனால தான் வந்து இங்கே டெரிவேட்டிவாக மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இதை டெரிவேட்டிவாக மென்ஷன் பண்ணிக்கிறான். அப்போ ஒரு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்கன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் வாங்குறாங்க. அதை எப்படி பண்ணிக்கிறாங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்ங்கிறாங்க. ஸோ ரெண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று லிங்க் தான். ஏன்னா இதனோட சமேஷன் தான் வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அப்போ அதை செப்பரேட் பண்ணி ரெசிப்ரோக்கலாக மாற்றினா அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா ரெண்டு நான் வச்சுங்க. இதை நம்ம ப்ராப்ளம் போடும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபார்முலா அண்ட் ஆல் இந்த ஃபார்முலா. ஸோ இதுதான் நம்மளுக்கு பேசிக் ஃபார்முலாமா. ஸோ அண்ட் ஆல்சோ மீன் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்பெக்டட் வேல்யூ மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டட் வேல்யூ நான் இங்கே கொடுத்துட்றேன். இ ஆஃப் எக்ஸ். ஸோ இ ஆஃப் எக்ஸ்ங்கிறது வந்து மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? இ ஆஃப் எக்ஸ் நோட் பண்ணுறாங்க. இ ஆஃப் எக்ஸ் நோட் பண்ணும்போது அதனோட ஃபார்முலா என்ன சொன்னா சம்மேஷன் எக்ஸ் இன்ட்டு கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். இது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதே ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். சரிங்களா? இதுதான் வந்து இ ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா. இதே வந்து இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா that is equal to summation x squared into probability of x. இது probability mass function கொடுத்திருந்தானா இதே probability density function கொடுத்திருந்தானா
இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா என்னன்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். இதுதான் வேரியன்ஸோட ஃபார்முலா. தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர். ஸோ இந்த வேரியன்ஸோட ஃபார்முலா வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறோம். சப்போஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டாலும் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். அப்போ ஆல்ரெடி வேரியன்ஸோட ஃபார்முலா இங்கே இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு எங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதெல்லாம் பேசிக் ஐடியா. இது 1Dயோட கேஸில் இருக்கக்கூடிய கான்செப்ட் நான் இப்போ வந்து ஃபார்முலாவும் கொடுத்துட்டேன். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் ஜஸ்ட் ஃபார்முலா. இன்னும் கூட ஃபார்முலா இருக்குது. அது நான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் கொடுத்துட்றேன். அதுலேருந்து பார்த்துக்குங்க. ஸோ இப்போ என்னென்னா ப்ராபபிலிட்டியோட சம் பெசல் ஃபார்முலா என்னென்ன இருக்குதுன்னா சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். செகண்ட் கேஸ் என்னது, லைஸ் பிட்வீன் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ லைஸ் பிட்வீன் 1ல் இருக்கணும். ப்ராபபிலிட்டியோட வேல்யூ லைஸ் பிட்வீன் 1ஆ இருக்கணும். தேர்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சாம்பிள் ஸ்பேஸ் இப்போ இங்கே ஏங்கிற ஒரு ஈவெண்ட் இருக்குதுன்னா இந்த வெளியே இருக்கிற ஈவெண்ட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஏ பார். இங்கே இது ஒரு எஸ் சாம்பிள் ஸ்பேஸு. அப்போ இது ஒரு ஏங்கிற ஒரு ஈவெண்ட்டு. அப்போ இதுக்கு வெளியே இருக்கிற ஈவெண்ட்டுக்கு என்ன சொன்னேன், ஏ பார் சொன்னேன். இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு சொன்னேன் சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1. ஈக்குவல் டு 1. அதாவது இந்த ஏவோட ப்ராபபிலிட்டியும் இங்கே வெளியிற எல்லாத்தோட கண்டனோட ப்ராபபிலிட்டியும் சம் பண்ணும்போது நம்மளுக்கு 1 கிடைக்கும். அஸ் பர் ரூல் படி, இந்த ரூல் படி. அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னா பி ஆஃப் ஏ பார் நம்மளுக்கு வேணும்னா என்ன பண்ணலாம்னா 1 மைனஸ் பி ஆஃப் ஏன்னு கண்டுபிடிக்கலாம். 1 மைனஸ் பி ஆஃப் ஏ. இது அடிக்கடி யூஸ் பண்ணுற கான்செப்ட் ப்ராபபிலிட்டியில் இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் எம்டி ஸ்பேஸ். ஒரு ஈவெண்ட்டே அதில் இருக்காது, பட் அதுக்கு ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க அப்படின்னா தட் ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 0. ப்ராபபிலிட்டி ஆஃப் எம்டி, இந்த பைங்கிறது என்னென்னா எம்டி ஈவெண்ட் ஆர் நல் ஈவெண்ட். ஓகே, எம்டிஸ் ஈவெண்ட். அந்த சாம்பிள் ஸ்பேஸில் நடக்காத ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி கேட்குறாங்கன்னா அதனுடைய ப்ராபபிலிட்டியோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிட்டிவ் ப்ராபர்ட்டி. அடிட்டிவ் ப்ராபர்ட்டினா ஏ யூனியன் பி. ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ யூனியன் பி என்னன்னா அடிட்டிவ் தியரம். இது ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி பார்த்தீங்கன்னா 3 கேஸில் டிவைட் ஆகுது. இந்த 3 கேஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் கேஸ். ஓகே, டிபெண்டன்ட் கேஸ். டிபெண்டன்ட் கேஸ்னால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கேஸ். ஸோ இண்டிபெண்டன்ட் கேஸ்னால் என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் கேஸில் இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னு எழுதலாம். ஸோ அடுத்து லாஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டாக இருந்ததுன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டாக இருந்ததுன்னா அது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ என்ன தெரியுமா, 0ன்னு வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்னா ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷனே இருக்காது. ஸோ இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்னா அந்த ஈவெண்ட்டில் நடக்கும், பட் ரெண்டுக்கும் காமனாக பார்த்தா மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதுகிற மாதிரி கேஸ் இருக்கும். அப்போ இது 3 கேஸுக்கு தகுந்த மாதிரி இந்த ஏ யூனியன் பியோட ஃபார்முலா நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதுதான் நம்மளுடைய பேசிக் கான்செப்டோட ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா. நம்ம ப்ராபபிலிட்டி எடுத்துட்டாவே நார்மலாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். சரியாம்மா? இதையெல்லாம் பேசிக் கான்செப்ட் ப்ராபபிலிட்டியில் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நீங்கள் லோயர் கிளாஸ் படிச்சதான். ஸோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குதாம்மா?